ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுக்கிறோம். நம்ம எஸ்எபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ஆர்ஐ கிடையாது. இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம மார்ச் மாதம் எட்ஜில் இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு புல் ரன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அப்படிங்கிறதுக்கெலாம் வீடியோ பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நம்ம தனித்தனியாக அனலைஸ் பண்ணுவோம். நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ நிஃப்டி கீழே இறங்க போகுதா, இல்லாட்டி இப்படியே மேலே ஏற போகுதா, இல்லை என்னதான் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டோம்னாக்க ஃபர்தராக நம்ம வெயிட் பண்ணலாமா, இல்லை நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நிஃப்டி 50 எடுத்து வச்சுருக்கிறேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் ஃப்ளாட் ஆகிட்டு க்ரோத் ஆகிருக்கக்கூடிய ட்ரெண்டு. அதனால் நான் இந்த இடத்துலேருந்து போட்டுக்கிறோம். இதை உடச்சா தான் நமக்கு இங்கே வரும். அதனால் நம்ம இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது டாப் லெவலுக்கு என்ன பண்ணுறோம்னாக்க இந்த எட்ஜையும் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். 2 எட்ஜையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பேரல் கிடச்சிருச்சு. இது மந்த்லி சேனலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவுமே நமக்கு ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் தான். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேண்டிலோடைய லோ 2000ன்னு சொல்கிறேன். இந்த கேண்டிலோடைய லோ இந்த மந்த்து மார்ச் மாதத்தோடது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கட்டும். 21,696. இது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலோட லோவும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வீக்லிலையோ டெய்லியிலையோ நம்ம போயிட்டு சரிப்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலோட லோ ஜனவரி மாதத்தோடது. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2121 கிட்டக்க வருது. ஆமாம், 21,181 ரூபா கிட்டக்க வருது. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் நமக்கு இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த சேனலோடைய பாட்டமுக்கு வரும். அப்புறம் திருப்பி மேலே ஏறி உள்ளே போகணும். சரி, அப்படி மேலே ஏறி உள்ளே போகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலான்னா, இது சைடுவேஸில் வந்திருக்கு. இதுதான் சேனலுக்குள்ளே வந்திருக்கு. இந்த இதுதான் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு. அதனால நம்ம இதை மாத்திரம் எடுத்துக்குவோம். இதை மாத்திரம் எடுத்தோம்னா இந்த சைடுவேஸில் இருக்கிறது தான் 1.618 காட்டுது. ஆல்ரெடி இது வந்துருச்சு. சப்போஸ் இப்போ இவன் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த கேண்டிலோட இது வரைக்கும் சப்போஸ் வரான்னு வச்சுக்கோங்க, 20,300, இல்லாட்டி இந்த இதோடைய வரான்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல நம்ம ஒரு இதை போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகுது, இந்த இடம் 1.618 இங்கே இருக்குது. 23,600 காட்டுது. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இதை பார்த்தோம்னா 23,600, இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி இதை நம்ம அக்யூரேட்டாக போடலை அப்படின்னு சொன்னால் 23,900. இந்த ரேஞ்சு இதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சும் மேலே ஏறுறதுக்கான எதிர்பார்ப்பு வரலாம். அதுவும் எப்படின்னா, இப்படியே மேலே ஏறிட்டு திருப்பி இந்த இடத்த தான் வரணும். இந்த சேனலை உடச்சா தான் அடுத்தது போகும். ஒன்று இப்படியே மேலே ஏறி 23,000 பாயிண்ட் போயிட்டு திருப்பி அப்படியே சைடு வேஸில் ஏப்ரல் மே அப்படியே சைடு வேஸில் ஜூன் மாதத்துக்கு இப்படி மேலே ஏறுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது நம்ம மந்த்லியில் போட்டிருக்கிறோம். இதே இது வீக்லியில் ட்ரெண்டு மாறாது. பட் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும். இப்போ இந்த சேனலை உடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு 20,151 இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை இது 21,238
அந்த சேனலை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இடம் வரைக்கும் 20,150 வரைக்கும் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விட்டுக்கலாம். இந்த இந்த உறுப்பு போயிட்டு அப்புறமா இங்கே திரும்பி மேலே ஏறுச்சுன்னா இந்த ரேஞ்சு. இப்போ இவன் எவ்வளோ தூரம் இறங்க போகிறான்னு தெரியல. இப்படியே வந்து அடுத்த கேண்டில் இதை உடைச்சு மேலே ஏறி இப்படி போயிட்டு கூட ஏப்ரல் மே மாதம் இப்படி வந்துட்டு அப்புறமா ஜூன் மாதத்துக்கு திருப்பி அதே இடத்தையே வச்சுட்டு இல்லை அதை காட்டிலும் கூட போகுதாங்கிறத ஜூன் ஜூலையில் பார்த்துக்குவோம். திருப்பி இந்த சேனல் இப்படி உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகும்னு நம்ம சொல்லலாம். அதனால் இப்போதைக்கு வந்து இன்னமும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுலேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் வீக்காக ஒன்றும் மாறலை. எங்கே வீக்காக மாறுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் ஆர்எஸ்ஐ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் போட்டோம்னா வீக் ட்ரெண்டாக இல்லாட்டி ஸ்ட்ராங் ட்ரெண்டான்னு தெரியும். எம்ஏசிடிலாம் போடும்போது நான் அதெல்லாம் போடலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்படியே இருக்குது. அதனால இவன் கீழே இதை உடைக்கிறானான்னு பார்ப்போம். உடைக்கல அப்படின்னு சொன்னாக்க அடுத்த கேண்டில் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம இந்த இடம் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து லோவாக இருக்குது, புல் ரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை இவன் இந்த சேனலை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இங்கே மாதிரி இங்கேருந்து இப்படி இந்த பாட்டமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அதே இந்த புல் ரன் இந்த இடம் வரைக்கும் புல் ரன் கொடுத்துட்டு திருப்பி கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிஃப்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் காட்டலை. பட் இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதே இதை வந்து டெய்லியிலையோ ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ வச்சோம்னா என்னமோ அது பெருசாக ஓடுற மாதிரி தெரிஞ்சும். பெருசாக ஓடுற மாதிரி அது வாட்டு என்னமோ காட்டும். ஆனால் எனிவே இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னாக்க இந்த பாயிண்ட்டோட ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டோட ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு சைடு வேஸ் மாதிரி வந்துட்டு இந்த பாயிண்ட்டு இந்த 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 ஹைக் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஒன் டேல வச்சுருக்கிறோம். இந்த ஹைக் அதாவது 22,282 இதை தொடலைன்னு வச்சுக்கோங்களேன். இதை தொட்டுட்டு திருப்பி இதுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா மேலே வந்து ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு மேலே அப்புறமா மேலே பூஸ்ட் பண்ணுறானாங்கிறதையும் பார்க்கணும். அதனால இங்கே நம்ம வந்து இப்போ ஒன் டேல வந்துட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இவன் இதுக்குள்ளேயே சுற்றுறானான்னு பார்ப்போம். இதுக்குள்ளேயே சுற்றினான்னா மேலே அப்படியே எடுத்து கொண்டு போனான்னாக்க நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி மேலே போயிட்டு இப்படியே திருப்பி கீழே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு இப்படியே கீழே இறங்கி இந்த பாட்டமை தொட்டுட்டு இப்படி வர்ற மாதிரி வரலாம். இது ஒன் டேயில் இருக்கக்கூடியது. அதனால் இப்போ வரைக்கும் என்ன வருதுன்னாக்க இன்னும் சைடுவேஸ் கூட இனிஷியேட் பண்ணலை. இந்த இடத்துக்குள்ளே இந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு மேலே அப்படி எடுக்கிறானாங்கிறத நம்ம பார்ப்போம். இவன் இதை உடச்சிட்டான்னாக்க திருப்பி பாட்டம் லைன் நமக்கு இங்கே வரைக்கும் கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குது. இந்த சேனலை உடச்சிட்டான்னா இந்த சைடுவேஸ் சேனலை உடச்சிட்டான்னாக்க இங்கே வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது. 20,268 வரைக்கும் கேப் இருக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒப்பீனியன் பண்ணுறது வந்து இந்த சைடுவேஸ்குள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கிறானோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்குள்ளேயே இது டெய்லிங்கிறதுனால இங்கிட்ட ஒரு 3 நாள் இங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி இங்கே வரைக்கும் இறங்கிட்டு இங்கிட்ட ஒரு 3 நாள் அப்படி ஓட்டிட்டு அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு லீவு. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் வந்து இப்படியே ஸ்விங் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு ஸ்வைன்னு மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிடுச்சா, டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிடுச்சான்னு எதுவும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுலேருந்து இப்படிலாம் போட்டோம்னா இதுதான் 50% இந்த சேனலை 50% சேனலில் உடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லாட்டி புல்லிங்கர் பேண்டு போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ இது இப்படி இருக்குது. நம்ம இந்த இதை நம்ம எடுத்து பார்ப்போம். இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது வந்து ஹை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. லோ வந்து அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சைட்வேஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஹைட் பண்ணிவிட்டு ஸ்மூத்டு ஹைக்கினாஷியை ஓப்பன் பண்ணுவோம். ஸ்மூத்டு ஹைக்கினாஷியை ஓப்பன் பண்ணால் டெய்லியில் வந்து என்னமோ டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆன மாதிரி தெரியும். அதில் இந்த மாதிரி சின்னதாக அப்படி இறங்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு வர்றதுக்கு இருக்கும். இதே இது வீக்லியில் எப்படி இருக்குது நம்ம ஸ்மூத்டு
ஸ்மூத் டேக்கிங் நேச்சுரலி வீக்லியில் வந்து இன்னும் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டு இது கரெக்ஷனில் தான் இருக்குங்கிறதா நமக்கு இருக்குது. இதே இது மந்த்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் வந்து இது அடுத்த கேண்டில் தான் இன்னும் டவுன் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. இப்போ என்ன இது வந்து அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ தூரம் கேண்டில் மேலே ஏறி இது க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது க்ளோஸாக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகணும். அதனால் இப்போதைக்கு வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிருச்சுன்னு நான் கருதலை. நம்ம வந்து யாருக்கும் சஜஷன் கொடுக்கல. ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம சஜஷன் கொடுக்கல, நான் கருதுறது இப்படி தான் நம்ம கருதுகிறோம். அதனால் நான் இந்த மாதத்தில் வந்து இவன் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மந்த் எண்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இந்த சேனலுக்குள்ளேயே போனோன்னா கொஞ்சம் பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஹை இந்த லோ இந்த ஹை இந்த லோக்குள்ளேயே போனான்னா கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆன மாதிரி காட்டிட்டு டிபக்னு மேலே ஏறிச்சாத மாதிரி டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆன மாதிரி இந்த சேனலுக்குள்ளேயே போயிட்டு இவன் மட்டும் டபக்குன்னு அப்படியே மேலே ஏறுறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சப்போஸ் இப்போ ஏதாவது நம்மளை சீட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் 22,442 வரைக்கும் இருக்குது. அதை உடைச்சான்னா மேலே போகலாம். இல்லைனாக்க சீட் பண்ணுறதுக்காக மேலே ஏறுதுங்கிற சீட் பண்ணுறதுக்காக இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு கீழே திருப்பி வரலாம். எங்கே வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு இன்னும் இந்த மாதத்துக்கு 3 நாள் டைம் இருக்குது. 3 நாள் பொறுமையாக இருப்போமே, சேனல் எங்கிட்டு போகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.